Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் கோவில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்று காவலர்கள் கடுமையாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் திருப்புவனம் சந்தை திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் H ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அஜித்குமாரோடைய அந்த திருவுருவ படத்தை நம்ம பார்க்கிறோம். கையில எல்லாரும் பிடிச்சிருக்கிறாங்க. உலக அளவில் இது நீதி கேட்டு ஒரு போராட்டம். அந்த பையனை பார்க்கிற போது மணப்புறம் காளியாத்தா கோயில காவலாளின்னு சொல்றாங்க. ஆனா பாக்குற போது இந்திய ராணுவத்துக்கே தகுதி உள்ள ஒரு மிடுக்கான அஜித்குமாராக தான் நம்ம பார்க்கிறோம். அந்த போட்டோ அப்படிதான் இருக்கு. யாரும் கோயில் காவலாளி தற்காலிக பணியாளர்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ராணுவ மிடுக்கோடு இருக்கக்கூடிய அந்த அஜித்குமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட இருந்தாரு, இப்ப இல்லை. இது யார் செய்த பாவம்? இந்த காவல்துறையா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? இப்ப ஸ்டாலின் 4 நாட்களா போராடுறாரு. எதுக்கு தெரியுமா? அஜித்குமாருக்கு நியாயம் கற்பித்து கொடுப்பதற்காக அல்ல, இதுல மாட்டிக்கிட்ட அவருடைய காவல்துறையை காப்பாற்றுவதற்காக. அட சண்டாளர்களா, ஒரு உயிர் பறி போனது, அதுவும் 10 மாதம் ஒரு தாய் வயிற்றிலே சுமந்து பெற்ற அந்த அஜித்குமார் நம்மோடு இல்லையே. அந்த அடிப்படை மனிதாபிமானம் கூட ஒரு முதலமைச்சர் இடத்துல நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு காட்டு தர்பார் ஆட்சி இந்த தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் ஜாயிண்ட் ஆக்ஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் ஸ்டாலின் பதவி இருக்கிற வரை ஒரு நாள் கூட ஓயாமல் நடக்கும். மொத்தம் 10 பவுன்னா 7 லட்சம் ரூபாய். நான் செங்கை மாதிரியா அண்ணன் கூண்டாடா பேரவே பேசல. நான் என் அக்கௌண்ட்ல இருந்தே தந்துடுறேன். நீ உசுறு திருப்பி கொடு. என் அக்கௌண்ட்ல இல்லாத பணம் ஒழிச்சு மறைச்சு பேசவே தெரியாது ஹெச்ராஜாக்கு. நான் அக்கௌண்ட்ல தரேன், நீ கொடுப்ப உசுர கொடுத்திருப்பி. ஆக ஒரு நடக்காத குற்றத்திற்கு இந்த SP ராவட் அவர்களிடம் பேசிய IAS ஆபீசர் யார்? அவரோட ஐடென்டிட்டி வெளில தெரிஞ்சாகணும்.